நியூட்ரிஷன் மித் என்னென்ன அப்படின்றத இந்த வார வீடியோல பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது யார் தெரியுமா? கிராப்ஸா இல்ல சாப்பாடா? இதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கார்போஹைட்ரேட் தான் நமக்கு பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம மூளைக்கு ஃபியூவலே வந்து கார்போஹைட்ரேட் தான். அது மட்டும் இல்லாம இன்சுலின் லெவலை மெயின்டைன் பண்றது இந்த கார்போஹைட்ரேட் நமக்கு தேவைப்படுது. வெயிட் ரிடக்ஷன் டயட்ல நோ கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ரெண்டு வகையா பிரிக்கலாம். இந்த சிம்பிள் கார்ப்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு சுகர் மாலிகுல்ஸ் தான் இருக்கும். அதனால ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுகர், ஹனி, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாமே இதுல வரும். ஸோ ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுனால சீக்கிரமா நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். அடுத்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், இதை தான் நம்ம நார்ச்சத்து அப்படின்னு சொல்றோம். நார்ச்சத்து வந்து பழங்கள், காய்கறிகள், ஹோல் கிரைன்ஸ் இதுல எல்லாம் இருக்கு. இந்த நார்ச்சத்துல அதிகமான குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகாது. டைஜஸ்ட் ஆகாததுனால நமக்கு ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும். அந்த ஃபுல்னஸ் கொடுக்கும்போது நம்ம அன்னெசரி கார்விங்ஸ் பக்கம் நம்ம போக மாட்டோம். கார்போஹைட்ரேட்ஸ்ல என்ன கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம் அதுதான் முக்கியமே தவிர கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா ஃபேட் ஆயிடுவோம் அப்படின்றது சுத்தமான பொய்.